உறுப்பினர் பெயர்களை அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு சங்கமாக அந்த பெயர்களை படிக்கின்றேன். படிக்கும் பொழுது எழுந்து வணக்கம் செலுத்தபடி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக கோவை மாவட்டம் சங்கத்தின் பெயர் OTPA சுபேதார் மேஜர் பி லோகநாதன், சுந்தரராஜன், வில்லியங்கிரி, இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க சங்கத்து சார்பாக. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் IVO சக்திவேல் சார், சத்தியமூர்த்தி சார், பெரியசாமி சார், உலகநாதன் மற்றும் ராஜபிரகாஷ். நன்றி. டிஃபென்ஸ் பென்ஷன்ஸ் அசோசியேஷன் கரூர் பஞ்சப்பட்டி செந்தில்நாதன், ரவிச்சந்திரன், சுந்தரம், அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக ஜெய் பாரத் முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கம் ஈரோடு முத்துசாமி, சுப்பிரமணியன், எம் சுப்பிரமணியன், பி சுப்பிரமணியன், எம் சுப்பிரமணியன், மூவருக்கும் நன்றி. எக்ஸர்விஸ்மென்ட் லீக் காரைக்குடி வாரணாசி RN திருச்செல்வன், ஆணையர் கேப்டன் A வின்சென்ட், இருவருக்கும் நன்றி. OTPA விருதுநகர் பாண்டியன் MKP பாண்டியன், மதுரை S வீராசாமி, கோயம்புத்தூர் B ராமநாதன், அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் XRB வெல்ஃபேர் சென்டர் டாக்டர் MTV காலம் சார், அனைவருக்கும் நன்றி. தென்காசி பொதுகை பட்டாளம் எக்ஸ்-சுபேதார் மேஜர் NRS மணி, எக்ஸ்-சுபேதார் முத்துகிருஷ்ணன், அவள்தார் சங்கர், மூவருக்கும் நன்றி. தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் சங்கம் ஜோசப் அமர்ராஜ், பார்த்தசாரதி, இருவருக்கும் நன்றி. நேதாஜி முன்னாள் ராணுவ நலச்சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் இளங்கோ, காளிமுத்து, இருவருக்கும் நன்றி. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை தாலுகா எக்ஸர்விஸ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தர்மலிங்கம், நன்றி. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்விஸ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுபேதார் மேஜர் ஜெயராஜ், சுபேதார் சபரிராஜன், சுபேதார், மூவருக்கும் நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி தம்பலிங்கம், சதீஷ்குமார், வேலாயுதம், நாகராஜ், ரவி, காண்டியப்பன், முனிசாமி, எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக நன்றி. OTPA திருச்சிராப்பள்ளி தீனதயாளன், N குமார், இருவருக்கும் நன்றி. முனியாண்டி பேரையூர் தாலுகா மதுரை, சுலைமான் மதுரை, ராஜா செல்லப்பட்டி உசிலப்பட்டி, மூவருக்கும் நன்றி. மதுரை மாவட்டம் முன்னாள் படைவீரர்கள் சங்கம் மதுரை மாவட்டம். நாகப்பட்டினம் சிப்பாய் நடராஜன், அவள்தார் அம்பலகன், இருவருக்கும் நன்றி.
ராஜ் சார், கதிரவன் சார், அனைவருக்கும் நன்றி. ஏசம் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் சேலம். அது ஒரு பேரே போதும். அவர் எந்த சங்கம், மாநில சங்கமா மாவட்ட சங்கமா, என்னோட அவருக்கு தேவை ஒரு முன்னாள் ராணுவர் என்று சொன்னாலே திருச்சிக்கு வந்தாலே அவரை அரவணைத்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் முன்கை, அதாவது வலது கைக்கு செய்ய வேண்டிய இடது கைக்கு கூட தெரியாதுவாங்க. அப்பேற்பட்ட உதவிகளை பல ஆண்டு காலமாக செய்து வரும் மதிப்பிற்குரிய நம்ம முன்னாள் ராணுவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அது 40 வயது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா 40லேருந்து 90 வயது நேற்று ஒரு ஊட்டியிலிருந்து வந்திருந்தாங்க. 70 வயசுனாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட்டுங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளால ஒன்றுமே செய்யலை அப்படின்றதுதான் உண்மை. நம்ம வந்தோன்னா எல்லாமே அவங்க வேலையெல்லாம் பிஸியாக இருக்கும். பிள்ளைங்க படிப்பு. இதோட நோக்கம் ஐயா சொன்னாங்க. நோக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு மாநில தலைவர்கள் வந்திருக்காங்க. நம்ம அவங்க முன்னாடி உட்காந்துட்டா நிற்கிறவங்க உட்காந்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா திருச்செல்வம் ஐயா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். காரைக்குடி கற்பக விநாயகர் அவர் பிள்ளையார் சொல்லி போட்டதா இந்த தமிழக கல்வி அமைப்பு நிற்கணும்னு இருக்கு. சிலர் யாருக்கு கிடைக்கிறதா ஐயா கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஷார்ட் பண்ணாங்க, லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கேம்பே நாங்களே போட்டுருவோம். கூட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் கூட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாது. எங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என்ற காரணத்தில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு திரு ஐயோ தலைவர் செந்தில் சார் மிகவும் பரிச்சயமானவர். அவர் பின்னால் சென்றால் நன்றாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் முழு மனது நம்ம சேனல் எவன்ட்டையும் காசு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் காட்டணும். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரஸ் மீட்டிங் இந்த வார்த்தையில் வழக்கு சொல்லப்பட்டது. சிலர் ஆக்ரோஷமாக அனைவரையும் கவரும் வகையில் பேசினார்கள். ஆக சிலர் நல்ல சிந்தனையில் சீரியவர்களாக இருப்பார்கள். சிலர் ஒன்றும் அறியாதவர்களாக நல்லா. ஆனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தவர்களே அந்த சங்கம் உட்படுவது. எப்போ வரும்போது இந்த கனவத்தில் இந்த வேலை வச்சு தள்ள முடியல, இந்த வேலை வச்சு தள்ள முடியல, ஒவ்வொரு வேலைலாம் முயற்சி விட்டு 5 வேலையும் ஒருங்கிணைச்சு வரும்போது கனவு திறந்து கொண்டது. ஆக உறவுகளே, நமக்குள் இருக்கிற ஒரே ஒரு ஈகோ என்னுடைய 31 ஆண்டுகால அனுபவத்தில் நான் பார்த்தது. ஒருவரை தலைவர் என்று சங்கத்தில் தேர்ந்தெடுத்து விட்டால் உடனே ஒரு ஒளிபரப்பும் காரணம் முன்னாடி ஒரு இதுல மாநில சங்கங்கள் வருகை புரிந்திருந்தா அந்த மாநில சார்பாக 3 நபர்கள் கொடுக்கிறோம். சார் நீங்க தான் கவராறீங்க. அவரை ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல தெரியணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பக மாதேஸ்வரன், திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். திருச்சி மாவட்ட சங்கத்தோட மகளிர் அணி தலைவி. அதாவது எங்க சங்கத்துல மகளிர் அணி தலைவியா நான் இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் 2015 ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி 2022ல இறந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சங்கம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் என்னோட ப்ராசஸ் எல்லாமே நானே பண்ணிட்டேன். பட் 2025ல தான் திருச்சியில இந்த மாதிரி ஒரு முன்னாள் ராணுவ வீரர் சங்கம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு என்ன கண்டறிஞ்சு நான் அதை செயல்பட ஆரம்பிச்சேன். இந்த 1 இயரா தான் இந்த சங்கத்துல இணைஞ்சு நான் செயல்பட்டு இருக்கிறேன். எல்லாமே இதை கத்துக்கிறேன். நான் என்ன பண்றாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத கத்துக்கிட்டு நானும் அது பின்னாடி செயல்பட்டு இருக்கிறேன்.
முதல் முறையா இந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல நான் வந்து கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாம் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப அதை விட பெருமை. இந்த கோர் கமிட்டி மீட்டிங்க்கு எங்க திருச்சி சங்க சார்பா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என் பேரு கௌரவ் சிக்கன். இங்கே திருச்சியில் கூடியிருக்கும் அனைத்து கோர் கமிட்டி மெம்பர்களுக்கும் 38 மாவட்ட முன்னாள் ராணுவத்தினர் வீர மங்கைகள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோர் கமிட்டிக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடியாக இன்று ஒரு வாரமாக எனக்கு போனுக்கு மேல் தஞ்சாவூரிலிருந்து சார் போன் பண்ணியிருந்தார். மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த கோர் கமிட்டியில் இடம்பெற உள்ள உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி செய்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மதிய வணக்கம். நான் சுதாகர் செல்வராஜன், ஒருங்கிணைந்த தமிழக பட்டாள அமைப்புல பொருளாளராக இருக்கிறேன். மாணவர் சங்கத்தில் இந்த கோர் கமிட்டி முக்கிய கோர் கமிட்டி குழு தேர்ந்தெடுப்பதற்காக நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் வந்து அனைத்து ரத்த சொந்தங்களுக்கும் எனது மதிய வணக்கம். நான் கதிரவன். ஒருங்கிணைப்பை பற்றி கோர் கமிட்டியை பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாங்க. அதனால பற்றி அதை பேசுறது எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு கூட ஆசைகள் இருக்கு. என்ன ஆசைன்னா, இவங்க நம்முடைய சங்கங்களுக்கு தான் பேர் வந்து நலச்சங்கம் இருக்கு, வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து கை கட்டாத விஷயமா இருக்கு. வெல்ஃபேர் நலம் இல்லாத கை கட்டாத போராடி அதெல்லாம் வாங்க முடியல. அதனால இந்த கூட்டமைப்புக்கு உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற மாதிரி பேர் அமைச்சா நல்லது எனக்கு ஆசை. ஒருங்கிணைப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நடக்கணும், மாநிலத்தோட சென்டர் அப்படிங்கும்போது திருச்சியில் நடக்கும்போது என்னுடைய ஆசை, கோரிக்கையிலே ஆசை. மூணாவது, தலைமை ரெஜிஸ்டர் ஆபீஸ் வேணும், திருச்சியில் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மேலும் நம்முடைய ஸ்லோகன் வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறது என்னுடைய ஆசை. நிறைவேற்ற முடியுமா இல்லையா? சங்கங்களின் சங்கமம் என்று ஒன்று இருக்குது. அந்த சங்கத்தில் சர்வ விருதுநகர் மாவட்டம் சிலுத்தூர் சங்க சர்வதாக பேசுறேன். நான் இருந்தாலும் ஒருங்கிணைந்த தமிழக பட்டாளர்கள் தலைவராகவும் இருக்கிறேன். எப்படி சங்கம் கொண்டு போகணும், எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈவோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது, தலைவராக இருந்தால் பொறுமை இருக்கணும். 4 பேர் நல்லதான் பேசத்தான் செய்வான். அந்த அவன் என்ன பேசணும், அவனை என்ன குறையோ நம்ம கேட்டு ஏமா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பிரித்து வைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்சியா சிவகாட்சியா கூடாது. அன்னைக்கு நாங்க பாளையக்குள்ள நல்லா இருந்தா 8 மாவட்டம் தான் வந்திருக்கோம். 10 பேர் 15 பேரும் 20 பேருக்கு தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நான் பெருமைப்படுறேன். நானும் ஒருங்கிணைந்த பட்டாளத்துல இருந்து 2023 சங்கத்துல நான் ஒரு ஈசி மெம்பர். நான் 1977 இருந்து 1986 வரைக்குமா எம்ஆர்சியில் சர்வீஸ் பண்ணேன். எதிர்பாராத காரணத்தினால குடியரசு வந்துட்டேன். எனக்கு 4 பெண் குழந்தைங்க, 4 பேரும் பெரியவங்க. அதோட மேலானது அறிவை தானம் பண்றதும் தியானம் தான். அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு சொல்ல வேண்டியதில்லை. அதனால ஏன் சொல்லுவாருன்னா, கல்விக்கு அவ்வளவு முக்கியம். எனது 4 டாக்டர்ஸும் திறமையானவங்க தான், எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதுல கடைசி எல்டர் டாக்டர் கூட கடந்த 10ஆம் தேதி நம்ம கவர்னருக்கு அவார்டு வாங்கி சிறந்த ரைட் இருக்காங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் பஞ்சப்பட்டி கிராமம் டிஃபென்ஸ் பென்ஷன் அசோசியேஷன் சங்கத்தை சார்ந்து உழைக்கிறார். ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு இங்கிருந்து விடைபெறவாங்க இருக்கிறேன். செய்தக்க அல்ல செய்யன கெடும், செய்தக்க அல்ல செய்யன கெடும், செய்தக்க செய்யாமை
கேட்டுவிடும். செய்தற்க இது செய்யக்கூடியது, செய்தற்க செய்யாமைகளும். இந்த செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்யாமல் விட்டால் கெட்டுவிடும், கேடுவிடும். இதுதான் இதனுடைய பொருளை. ஆகவே இந்த பொருளை நிலைக்கு வந்துவிட்டோம். அதற்கான கோர் கமிட்டிக்கான உறுப்பினர் பெயர்களை அந்தந்த சங்க உறுப்பினர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு சட்டமாக அந்த பெயர்களை படிக்கின்றேன். படிக்கும் பொழுது எழுந்து வணக்கம் செலுத்தபடி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அங்க படிக்கிறீங்க கோர் கமிட்டியா? கோவை மாவட்டம் சங்கத்தின் பேர் OTPA சுவிதா மேயர் பி லோகநாதன், சுந்தரராஜன், வில்லியங்கிரி. இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க சங்கத்து சார்பாக. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் IVO சக்திவேல் சார், சத்தியமூர்த்தி சார், பெரியசாமி சார், உலகநாதன் மற்றும் ராஜபிரகாஷ். நன்றி. டிஃபென்ஸ் பென்ஷன்ஸ் அசோசியேஷன் கரூர் பஞ்சப்பட்டி செந்தில்நாதன், ரவிச்சந்திரன், சுந்தரம். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக ஜெய் பாரத் முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கம் ஈரோடு முத்துசாமி, சுப்பிரமணியன், எம் சுப்பிரமணியன், பி சுப்பிரமணியன், எம் சுப்பிரமணியன். மூவருக்கும் நன்றி. எக்ஸலிஷ்மென்ட் லீக் காரைக்குடி வாரணாசி RN திருச்செல்வன், ஆணைய கேப்டன் A வின்சென்ட். இருவருக்கும் நன்றி. OTPA விருதுநகர் பாண்டியன் MKP பாண்டியன், மதுரை S வீராசாமி, கோயம்புத்தூர் B ராமநாதன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் XRB வெல்ஃபேர் சென்டர் டாக்டர் MTB காலம் சார். அனைவருக்கும் நன்றி. தென்காசி பொதுகை பட்டாளம் எக்ஸ்-சுபேதார் மேஜர் NRS மணி, எக்ஸ்-சுபேதார் முத்துகிருஷ்ணன், அவள்தார் சங்கர். மூவருக்கும் நன்றி. தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் சங்கம் ஜோசப் அமர்ராஜ், பார்த்தசாரதி. இருவருக்கும் நன்றி. நேதாஜி முன்னாள் ராணுவ சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் இளங்கோ, காளிமுத்து. இருவருக்கும் நன்றி. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை தாலுகா எக்ஸலிஷ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தர்மலிங்கம். நன்றி. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸலிஷ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுபேதார் மேஜர் ஜெயராஜ், சுபேதார் சபரிராஜன், சுபேதார். மூவருக்கும் நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி தம்பலிங்கம், சதீஷ்குமார், வேலாயுதம், நாகராஜ், ரவி, காண்டியப்பன், முனிசாமி. எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக நன்றி. OTPA திருச்சிராப்பள்ளி தீனதயாளன், N குமார். இருவருக்கும் நன்றி. முனியாண்டி பேரையூர் தாலுகா மதுரை, சுலைமான் மதுரை, ராஜா செல்லப்பட்டி உசிலப்பட்டி. மூவருக்கும் நன்றி. மதுரை மாவட்டம் முன்னாள் படைவீரர்கள் சங்கம் மதுரை மாவட்டம்.
நாகப்பட்டினம் சிப்பாய் நடராஜன் அவிழ்தார் அன்பழகன் இருவருக்கும் நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் சார் செபஸ்டின் சார், ராஜேந்திரன் சார், கண்ணன் சார், கதிரவன் சார், அனைவருக்கும் நன்றி. ஏசம் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் சேலம் செல்வராஜ் சார், கண்ணையன் சார், பூபதி சார், மூவருக்கும் நன்றி. முப்படைகள் முன்னாள் வீரர்கள் மற்றும் வீரமங்கல சங்கம் திருச்சி ஏ ராஜேந்திரன், ஏ முகமது அலி, இருவருக்கும் நன்றி. சோழ நாட்டு பட்டாளம் அறக்கட்டளை தஞ்சாவூர் மிஸ்டர் கோபால் சாருக்கு நன்றி. அரியலூர் மாவட்டம் ஏ பொய்யாமொழி, ஓ வேணு, சே செல்வம், மூவருக்கும் நன்றி. ஆர் சரவணன், தஞ்சாவூர் சோழநாட்டு பட்டாளம் அறக்கட்டளை நன்றி. ஓ தஞ்சை எழுதிவிட்டோம். ஆர் ஆர் லிங்கம், தஞ்சாவூர். பெரம்பலூர் மாவட்டம் முன்னாள் படை வீரர்கள் சங்கம் எஸ் தேவராஜ், சுபேதார், வணக்கம், நன்றி. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் திருக்கோவிலூர் சுபேதார் மேஜர் என் முசீர் கான், கங்காதரன், பத்மநாபன், சம்பத், நால்வருக்கும் நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா திரு இளங்கோ அவர்கள் நன்றி. நேதாஜி முன்னாள் படை வீரர்கள் சங்கம் திருவாடனை. பி பாலசுப்ரமணியன், இந்தியன் எக்ஸலிஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கும்பகோணம், நன்றி சார். திரு சரவணமுத்தியன், முன்னாள் படை வீரர்கள் சங்கம் புள்ளப்பாடி ஒன்றியம் லால்குடி திருச்சி, நன்றி சார். இதை முடிச்சுட்டு சொல்லிடலாம். நன்றி சொல்லுங்க சார், மூவருக்கும் நன்றி. தேனி மாவட்டம் எம் சீனிவாசன் சார், பி பெருமாள் சாமி சார், பி மணிகண்டன் சார், ஏ வீரராஜ் சார், நால்வருக்கும் நன்றி. முப்படை வீரர்கள் நலச்சங்கம் கல்பாளையம் மணச்சநல்லூர் திருச்சி மாவட்டம் ஆர்டினரி லெப்டினன்ட் முருகேசன் சார், வணக்கம் சார், நன்றி சார். ஸ்ரீனிவாசன், சுபேதார் சந்தோஷ்குமார், அவள்தார் கே தாமோதரன், மூவருக்கும் நன்றி. நெல்லை ஜீவன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கேப்டன் கே எஸ் பாண்டியன், ராமையா, செல்லப்பா, கண்ணன், நடராஜ், செல்லதுரை, சார்ஜன் செல்லதுரை, அனைவருக்கும் நன்றி சார். ஜெய் சவான் தென்காசி, சமுத்திரவேல், சின்னமுத்துசாமி, முத்துகிருஷ்ணன், மூவருக்கும் நன்றி.
லால்குடி ஜெய் ஜவான் முன்னாள் ராணுவ நலச்சங்கம் லால்குடி, மகாதேவன் தருமபுரி, நடராஜன் காரிமங்கலம், மாது பெண்ணாகரம், மாதவன் ஆத்தூர் சேலம், இரா லட்சுமி பெருமாள், வி சுப்ராஜ் அவர்களுக்கு நன்றி. மதுரை டிஸ்ட்ரிக்ட் குமார் சேர்வை, ரஞ்சித், பெத்தனன். எனக்கு வேணாம், எங்களுக்கு பேர் இந்த அனைத்து உறுப்பினர்களுடைய பெயரும் முன்னாடியே சொல்லிட்டோம். உங்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு உங்கள் கரகோஷத்துடன் ஆர்வம் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இதன் தொடர்ச்சியாக திருச்சி செந்தில்குமார் சார் அவர்களை தலைமையேற்று நடத்தபடி நான் முன்மொழிகிறேன். நான் வழிமொழிகிறேன். முன்மொழிஞ்சிருக்கிறோம், வழிமொழிஞ்சிருக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லலாம். இங்கு குழுமிருக்கும் அனைவர் சார்பாகவும் நான் முன்மொழிகிறேன். மீண்டும் கேட்கின்றேன், ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். இல்ல வேற யாராவது தலைமையேற்று இல்ல சொல்லிட்டேன், நான் முன்மொழிஞ்சிருக்க வழிமொழிஞ்சிருக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சார். அடுத்தபடியாக சொல்ல விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு, ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருக்கு. தலைவர் இல்லாத கோர் கமிட்டி வழிகாட்டு, அதாவது அதிகாரிகள் படைத்த கோர் கமிட்டி வழிகாட்டுதல் படிதான் இந்த சங்கங்களின் சங்கமம் நடைபெறும் அப்படின்னு நீங்க தான் அறிவிச்சீங்க. பின்வரும் காலத்தில் தலைவர் தேவைப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு தான் நீங்க வாட்ஸ்அப்ல அறிவிச்சீங்க. தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க சார். மைக் இங்க வரீங்க. அவங்க என்ன அவருடைய சந்தேகத்தை இப்ப யாருமே தலைவரை நாமளா முன்னிலைப்படுத்தல. வந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்கதான் தன்னுடைய கருத்தை தலைவர் தலைமையில நாம இந்த கோர் கமிட்டி செயல்படும் உறுதி வச்சிருக்காங்க. இதுல அவர் அப்செக்ஷன் இருந்தா ஓட்டெடுப்பு அடிப்படையிலோ அல்லது இப்ப இது அந்த ஐயா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, வேற யாராவது கருத்து வேறுபாடு உண்டா கைதுக்கலாம். நான் பேசுறேன். கோர் கமிட்டி வந்து வழிகாட்டுதல் படிதான் சொல்லியிருக்கிறோம். தலைவர் வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு பின்வரும் காலத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு நீங்க தான் அறிவிச்சிருக்கீங்க. எனக்கு முரண்பாடா இருக்கு. முடிவு மொத்த உறுப்பினர் சேர்ந்து எடுத்து மெஜாரிட்டியில அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கோர் கமிட்டி தான். தலைவர் ஒண்ணி செயல்பாட்டுக்கு ஸ்டாம்ப் தான். இது ஆல்ரெடி அறிவிச்சதுதான். அவர் ஒரு கூட்டமைப்புல ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவர் தன்னலமற்றவர்களா இருக்கணும். அதுக்காக செஞ்சுட்டார தேர்ந்தெடுத்திருக்கோம். பல வருடம் இதை உழைச்ச ஒரு அமைப்புக்காக இந்த அமைப்புல மொத்த முன்னாள் பிரதிகள் இருக்காங்க. இதை மாற்றுக்கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். தலைவருங்கிறது முழு அதிகாரம் இல்லை இந்த அமைப்புல. கோர் கமிட்டி கிட்ட அதிகாரம் இது கிளியரா எல்லாரும் வச்சுட்டு நடக்குது. தலைமை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறது உருவாக்கி இருக்கோம். இதுவே மொத்த
மாநிலத்தில் அறிவிச்சது. வேற எங்களுக்கு தலைமை பண்போ தலைமை நோக்கி யாரும் பயணிக்கல. எப்ப வேணாலும் யார் வேணாலும் நோ ப்ராப்ளம். வாலண்டியர்ஸ் கூப்பிட்டுருக்கோம், வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்க, உங்க பேர்கள் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு அடுத்து அமைதியா பொருளாதார கொள்கைகள் அறிவிப்பாங்க. ப்ளீஸ் எல்லாரும் மேலே யாரும் இருக்க வேண்டாம். பொருளாதார கொள்கை அடுத்து அறிவிக்கிறேன். பொருளாதாரம் கொஞ்சம் அமைந்த இந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் எவ்வாறு நாம் திரட்டுவது, அந்த நிதியை எவ்வாறு நாம் அமைத்து அதனுடைய வரவு செலவு கணக்குகள் பற்றி எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதை தெளிவாக எடுத்துரைக்க திரு வில்வலிங்கம் அவர்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்துரைப்பார். ஓகே ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஒரு கூட்டமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்படணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எடுத்து செய்யணும்னா அதுக்கு உறுதியா நம்மளுக்கு பொருளாதாரம் தேவை. இல்லைன்னா அந்த கூட்டமைப்பு செயல்படாது. சும்மா நம்ம ஆண்டியர் கூடி முடிவெடுத்த கதையா போயிடும். அதனால இந்த கூட்டமைப்புக்கு உறுதியா ஒரு பொருளாதாரம் தேவை. அந்த கொள்கையை நான் அறிவிக்கிறேன். ஆல்ரெடி காரைக்குடி சங்கத்தில் இதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம இதை பற்றி லைட்டா ஆலோசனை செய்யறோம். ஆனா மொத்த கோர் கமிட்டி கேட்டுட்டு முடிவெடுப்போம் அப்படிங்கறத வெயிட் பண்ணியிருந்தோம். அதனால அந்த கொள்கை என்னன்னா, இந்த கூட்டமைப்புக்கு வருடத்துக்கு நிர்வாகிகள் மட்டும் நான் ஒரு பண அமௌண்ட் சொல்றேன், அது நீங்க ஏத்துக்கலாம் இல்லை பரவாயில்ல. 2000 to 3000 உறுப்பினர்கள் சொந்தம், அதாவது நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மட்டும். அதை நீங்க 500 வருஷத்துக்கு செலுத்தலாம். ஒரு வருஷத்துல எப்ப வேணாலும் நீங்க செலுத்தலாம். உங்களுக்கு எப்ப பணம் இருக்கு அப்ப அந்த கோர் கமிட்டி செயல்பாட்டுக்கு. இது எதுக்காக கேட்கிறோம்னா, நம்மளுடைய குடும்பங்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு மதுரையில ஒரு டிடி சார் ஒரு முன்னாள் படை வீரரை எட்டி மிதிச்சுட்டாரு. அப்ப அங்க ஒரு டீம் நம்ம கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுக்கும் நிறைய பேர் கருத்துக்கள் பதிவிட்டாங்க. நாங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் தனிப்பட்ட முறையில் செலவு செய்ய வேண்டாம், ஒரு சங்கம் மட்டும் செலவு செய்ய வேண்டாம், எல்லா சங்கங்களும் அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும். ஆனா எங்க தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்துறது என்னன்னா, எல்லாரும் நிறைய நீண்ட தூரங்கள்ல இருந்து பயணம் பண்ணி வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி செலவு செய்து தான் வர்றாங்க. அதனால நம்ம அவங்கள்ட்ட இந்த மாதிரி எந்த அர்ப்பணிப்பும் வேண்டாம். ஆலோசனைக்கு தரோம். இதுல ஒரு சின்ன என்னுடைய கருத்து, நம்ம தமிழ்நாடு அளவில் ஏறத்தாழ 1,65,000 பேர் எக்ஸ்போர்ட் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட 1,65,00,000 நமக்கு வந்து சேரும். இதுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல ஒரு பர்சனல் ஏதாவது அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி இதை நீங்க பப்ளிஷ் பண்ணா யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவோம். கொடுக்காம 100 ரூபாய்க்கு கொடுக்கலன்னா விட்டுருவோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம். இது சொன்னாங்க 1000 2000. இதுல ஒரு சின்ன மாற்றம். இந்த கோர் கமிட்டி தேர்ந்தெடுக்கிறது ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வரல, உங்க சங்கம் தான் உங்களை அனுப்பியிருக்கு. அப்ப உங்களை அனுப்பின சங்கம் கூட இந்த 2000 ரூபாய் கொடுக்கலாம். உங்க ஐயா தனிநபர் பாக்கெட்ல இருந்து இன்னைக்கு உறுப்பினர் ஒரு மாநிலத்துக்கு கோர் கமிட்டிக்கு போங்கன்னு சொன்னது யாரு? உங்களுடைய சங்கம். அப்ப இது வருட சந்தா கொடுக்கறது சங்கமா இருந்தா ரொம்ப நல்லது. தன்னாளர்களா வந்திருப்பாங்கல்ல சில பேர், இந்த சங்க பின்புலத்துல சங்கம் இருக்காது, ஆனா நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வாலண்டியர்ஸ்ல வந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் சொந்த பாக்கெட்ல கொடுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாருமே தன்னுடைய பின்னாடி சங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த தொகையை சங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா, சங்கத்துக்கு காசு எடுக்கணும்னா அந்த சேர்த்து கூட்டணும், அவங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்ட கேட்கணும். அதுக்கு பிறகு அவங்க ஓகே சொன்ன பிறகுதான் நம்ம தலைமுறை ஃபர்ஸ்ட் ரோல் இது. அது பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் ஓகே. ஆனா இது இன்னைக்கு நடந்துச்சு கூட்டம், நாங்க இந்த சங்கத்தில் போய் கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஐயா போனோம். இந்த தமிழ்நாடு எக்ஸிபிஷன் யூத் சார்பாக ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களை அவங்களுக்கு கீழே அப்ளிகேட்டடா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1000 ரூபாய் சந்தா கட்டணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் வர அது நின்று போச்சு. நீங்க எங்கிட்ட தொடர்பு 1000 ரூபாய் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணாங்க. இப்ப அதை பேஸ் பண்ணதுனால நாங்கள் சங்கங்கள்ல போய் ஒருங்கிணைப்புக்கு போகும்போது நாங்க இந்த மாதிரி ஏற்கனவே 1000 ரூபாய் கட்டினது போதும், அதனால உங்க ஊடல நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. அப்புறம் நாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து 1 பைசா நாங்க சந்தா வாங்க மாட்டோம், ஒரு முறை கட்டணமா மட்டும் உறுப்பினராக சேர்றவங்க 100 ரூபாய்
பின்னாடி அவங்க மெம்பரா சேர்ந்தாங்க. அதனால வந்து இதுல நான் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கோர் கமிட்டியை வரையறைப்படுத்தணும். கோர் கமிட்டி எத்தனை பேரு, அதுல கோர் கமிட்டியில தலைமை குழு எத்தனை, நிர்வாக குழு எத்தனை, செயற்குழு எத்தனை, பொதுக்குழு எத்தனை, இதை முதல்ல நீங்க வரைமுறைப்படுத்தின பின்னாடி வாட்ஸ்அப் குழுவில் வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி ஜெயராஜ் சொன்ன மாதிரி வந்து நண்போட விரும்புறவங்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த கட்டாய சந்தான்றது வந்து நம்முடைய சங்கம் செயல்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற வரைக்கும் இல்லாம இருந்தா ரொம்ப நன்றியா இருக்கு. கொடுக்க முடியல, எனக்கு சங்கமும் ஒத்துக்கல, இண்டிவிஜுவல் என்னால வந்து அந்த தொகையை கொடுக்க முடியாது அப்படின்னால இந்த குழு செயல்படும். அதுக்கான தன்னாளர்கள் தயாரா இருப்பாங்க. அதாவது சிலவர் எல்லாருமே பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க அப்படி கிடையாது. தன் சங்கம் ஒத்துழைப்பு இல்லை, இந்த சார் சொன்ன மாதிரி செயற்குழு பண்ணணும் இதெல்லாம் இல்லை. சில பேர் வந்து எதிர்த்து அப்படின்றது போய் சங்கா நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம். வேறு சாப்பாடு இஷ்யூ ஆகல. உரிமை மீட்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இனிதே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 25 மாவட்டங்களை சார்ந்த சுமார் 206 வீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பொதுநலன் தீர்மானங்கள். நம்பர் 1, கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் திரு முஜீப்கான் அவர்கள் திருச்சியில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை நமது வீரர்களுக்காகவும் தொடங்க வேண்டும் என்றும், மேலும் வெளிநாட்டில் வாழும் நமது முன்னாள் வீரர்களின் குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தருவதற்கும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கூறினார். அடுத்து தீர்மானம் 2, அரியலூர் மாவட்டம் ஐடிபிஓவின் துணைத் தலைவர் திரு பொய்யமொழி அவர்கள் 2004ஆம் வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு 5% இடஒதுக்கீடு போராடி வாங்கி தந்துள்ளார். தற்பொழுது இதனை 10% வாங்குவதற்கு நாம் போராட வேண்டும் என்று கோரினார். அடுத்து திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு செபாஸ்டியன் அவர்கள் முன்னாள் ராணுவர்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டுத் துறையில் சரியான அங்கீகாரமும் மற்றும் முதன்மைப்படுத்துவதற்காகவும் பல முயற்சிகளை நமது அமைப்பு எடுக்க வேண்டும் என்று கூறினார். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் தீர்மானம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு அமர்ராஜ் அவர்கள் 2026ஆம் வருடம் முடிவதற்குள் குறைந்தது 50,000 உறுப்பினர்களை சங்க அமைப்பில் சேர்ப்பது என்று கூறியுள்ளார். அடுத்து மதுரை மாவட்ட தீர்மானம். திரு கண்ணன் அவர்கள், திரு வீராசாமி அவர்கள் எல்லா சங்கங்களும் ஒற்றுமையுடன் சேர்ந்து நல்ல தூணாக இந்த அமைப்பு அமைய வேண்டும் என்றும், கோர் மற்றும் மாநில தன்மையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறினார்கள்.